பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தேர்ட் ப்ரோமோல ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ண சொல்லி கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொன்னா கண்டஸ்டன்ஸே ஒரு ஒஸ்டான பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒஸ்ட் டிசிஷன் நான் நம்புறேன். ஒரு கரெக்டான முடிவு எடுக்காம இதுலயும் ஒரு குரூப்பிசமோ இல்ல ஃபேவரிசம் நடந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். அப்படி யாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் ஊட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ரோமோ 3ல பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இவங்க பர்ஃபார்மன்ஸை என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸு, வார்டன்ஸு மற்றும் டீச்சர்ஸ், இந்த 3 கிரைட்டீரியா இருக்கு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வார்டனையும் டீச்சரையும் சேர்த்து சொல்லணும் போல, வார்டனும் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லணும் போல. இதுதான் அந்த ப்ரோமோவோட அடிப்படை அப்படின்றது நான் ஓவரால் சினாரியோ வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா வார்டன்ஸும் டீச்சர்ஸும் தள்ளி ஒரு கேப் விட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சர்க்கிள் இருக்காங்க. அப்போ இது டைரக்ட்லி ஸ்பிளிட் பிட்வீன் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல இவங்க பண்ணதை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க, இவங்க பண்ணது இம்ப்ரெசிவா இருக்காது, மக்களுக்கு பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது, அந்த ரீதியில தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்போ விக்ரம் எஃப்ஜே சொல்றாரு, நியாயமான கேள்வி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேருமே அவங்கவுங்க கருத்து வைக்கணும். அதுல யார் பண்ணா, அந்த 5 பேர்ல யார் ஒஸ்டா பண்ணா? கனியை சொல்ல முடியாது, அமித்தையும் சொல்ல முடியாது, பிரின்சிபலையும் சொல்ல முடியாது, பார்வதியும் சொல்ல முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் எஃப்ஜே தான். அந்த எஃப்ஜேன்ற ஆப்ஷனு கேரக்டர்லயே இல்லை. அவர் ஒரு தனி ட்ராக் ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த ட்ராக்கும் ஒரு தப்பான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்தது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விக்ரம் எஃப்ஜே சொன்னதும் நியாயம், வியானா போய் எஃப்ஜே சொன்னதான் இன்னும் அதிர்ச்சி. ஏன்னா வியானாக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. எஃப்ஜே தாண்டி வேற 4 பேரையும் சொல்ல முடியாது வியானா. அப்படி சொன்னாங்கன்னா வியானா எஃப்ஜே தாண்டி வேற யாராவது சொன்னாங்கன்னா அது கம்ஸ் அண்டர் ஃபேவரிசத்துல மாட்டிப்பாங்க. அந்த இடத்துல வியானா உசாரா இல்ல அவன் தப்பா தான் பண்ணா, அவனுக்கு எதிராக நிக்கிறேன்ற மாதிரி வியானா அந்த சைடு போட்டு விட்டாங்க. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சேஃப் ஆயிரும், இல்லை நமக்கு ரிவர்ஸ் ஆயிரும் தெரிஞ்சு போட்டாங்க. அடுத்து வினோத் எஃப்ஜே சொல்றான், அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு. டெஃபினெட்லி இன்வால்மெண்ட் இல்லை சார், அவருடைய இன்வால்மெண்ட் இருந்தது. ஒரே ஒரு திருத்தம், அவருடைய இன்வால்மெண்ட் முழுக்க வியானா பக்கம் இருந்தது. ஸோ அவர் இந்த ஸ்கூலோட வார்டன் கிடையாது, வியானாவோட அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தார், வியானாவோட அசிஸ்டண்டாக செயல்பட்டார். சாப்பாடு வேணுமா அப்படின்றது, சாப்பாடு எடுத்துட்டு போய் வியானா வரீங்களா, சாப்பாடு ரெடி அப்படின்னுவாரு. வியானா வரீங்களா, ஐடி கார்டு ரெடி, வியானா வரீங்களா, டை ரெடி அப்படின்ற மாதிரி வியானாவோட முழு அடிமையாகவே இருந்து விட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எஃப்ஜே அவர்கள். இது என்னோட ஒப்பீனியன். லைவ் பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அடுத்து சபரி என்ன சொல்றாரு, கொடுத்த வாய்ப்பை லத்தாஜிக்கா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாரு. கரெக்ட் தான், கொடுத்த வாய்ப்பை முதல்ல யூஸ் பண்ணாரா? வாய்ப்புனா என்னன்னு தெரியுமான்றது தெரியல. ஆனா நான் அட்வைஸ் பண்ணேன், ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். எது ஸ்கூல் பசங்க கூட ட்ரைனிங் பண்றது தான் இது உங்களோட ட்ரைனிங்கு. அதுல எப்படி நீங்க சமந்தா மாதிரி இருக்கீங்க, அதுதான் ஸ்கூல் பசங்களோட ட்ரைனிங்கு. நல்லா இருக்கு சபரி எஃப்ஜே அவருக்கு. சூப்பரா ட்ரைனிங் பண்ணதா இருக்கட்டும். லத்தாஜிக்கா கண்டிப்பா அது உண்மை. அவர் இந்த கேரக்டர்லேயே இல்லை, எஃப்ஜேவாக தான் வாழ்ந்தார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, அடுத்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது டீச்சர் செலக்ட் பண்ணோம். 10 ஆப்ஷன் இருக்கு, அந்த 10ல டீச்சர் செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்றது பிரஜன் வியானாவை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அமித்தும் வியானாவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷூ மேட்டர்லையும் சரி, அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, அமித்துமே வியானா தான் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ 2 ஓட்டு யாருக்கு, வியானாக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து கனி போறாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணது வினோத் தான் அப்படின்றத சொல்றாங்க. என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணாருன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோசிச்சு பார்க்குறேன், வியானா விட எந்த இடத்துல வினோத் கம்மியா போயிட்டாருன்றதான் எனக்கு கேள்வி. ஏன்னா வினோத்லாம் கிளாஸ்ல அவரும் நிறைய கவுண்டர் போட்டாரு, கொஞ்சம் ஒரு சில இடங்கள் இருந்துச்சு. பட் வியானா பண்ற அளவுக்கு இந்த வீட்டில் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ மோசமா பண்ணலையே அப்படின்றதான் கேள்வி எனக்கு. அந்த இடத்துல வினோத்தை கனி சொன்ன டிசிஷன் மிக தவறான டிசிஷன், மோசமான டிசிஷன் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஸோ அது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த டிசிஷனை கனி எடுத்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குப்பா. அடுத்து எஃப்ஜேவும் போய் வினோத்தை சொல்றாரு. எஃப்ஜே போயிட்டு எப்படி வியானாவை சொல்லுவாரு, வினோத் தான் சொல்லுவாரு. ஏன்னா எங்க தலைவிடா, என்னுடைய இது அவங்க கீழே தான் நான் வேலை செய்கிறேன், அவங்கள போய் நான் எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி இங்கே எஃப்ஜே வேவரேஜத்தை காட்டி விட்டாப்புல. ஸோ எஃப்ஜே வினோத்னு சொன்னவொடனே வினோத்துக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வருது. ஏன்னா பார்வதியும் வினோத்துக்கு தான் போட்டிருக்காங்க போல, பார்வதியுமே வினோத்துக்கு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி அப்போ அவங்க போட்ட உடனே இப்போ 2-2 டை ஆகிருக்கும். எஃப்ஜே போட்டுடுறாங்க. அப்போ ஓட்டு என்ன ஆகுது, லீடு வந்துடும். மேபி இது அசம்ஷன் தான், உண்மை கிடையாது. டை பிரேக்கர் ஆகி இது நடந்திருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எஃப்ஜேவும் கனி மற்றும் பார்வதி இந்த சைடு போட்டிருப்பாங்களோன்ற ஒரு சின்ன ஃபீல். அப்போ என்ன பண்றாங்க, கனியெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கனியெல்லாம் உட்காந்து சிரிக்கும் போது உடனே வினோத் சொல்றாரு, கனி எனக்கும் ஒரு நாள் காலம் வரும்ன்ற மாதிரி விழுந்து சிரிக்கிறாங்க.
இது வினோத்துக்கு நல்லதா எடுத்துங்க. ஏன்னா அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேஷன்ல போட்டா ஸ்கிரீன் பேஸ் கிடைக்கும், அது அவருக்கு பிளஸ் தான். ஆனா இன்னொரு விஷயத்துல நான் சந்தோஷப்படுறேன், வியானாவை தூக்கி திரும்ப ஜெயில போட்டா எஃப்ஜே மற்றும் வியானா கண்டென்ட்டை திரும்ப பார்க்க முடியாதுப்பா. அந்த விதத்துல முடிவெடுத்த நபர்களே நன்றி, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா இது அநியாய முடிவு. நான் எந்த ரீதியில நல்ல முடிவுனா, அவங்க கண்டென்ட்டை ஜெயில போட்டு அதை பார்க்கறது வேண்டாம், அதுக்கு இது ஓகே. பட் இருந்தாலும் அது நியாயம் கிடையாதுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது நியாயம் இல்லாத முடிவு. பட் கொஞ்சம் திருப்தியா இருக்கலாம்ன்றதை மட்டும் மனசு ஆறுதல் படுத்திக்கிறேங்க ஐயா, ஆறுதல் படுத்திக்கிறேன். இன்னொரு பக்கம் உள்ள ஜெயிலுக்கு போனோன்ட்டார், எஃப்ஜேவும் போனோன்ட்டாங்க, வினோத்தும் போனோன்ட்டாங்க. அப்ப வினோத் கேட்கிறாரு கமருதீன் கிட்ட, வியானா விட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்களே, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. நியாயமான கேள்வி. வியானா விட இந்த வீட்டுல எவனும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லவே முடியாது. எஃப்ஜே ஒரு எண்டு, வியானா ஒரு எண்டு, இது ரெண்டு தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரு. ஆனா வினோத்துக்கு எதிராக நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அநியாயம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு வீடியோவை முடித்து விடுகிறேன். பாய் கைஸ்.